சரி சேஃபா போயிட்டு வாங்க. சரிப்பா. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ரிலாக்ஸா போயிட்டு வாங்க. ஓகே ஆல் தி பெஸ்ட். God bless you. ஹலோ buddies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபைனலாக இப்போ வந்து நாங்கள் ஹனிமூன் ட்ரிப் போயிட்டுருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக மேரேஜ்க்கு அப்புறம் எடுக்கிற ஃபர்ஸ்ட் vlog இது என்னுடையது. மேரேஜ் vlog பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரு 3 days கழிச்சு நாங்கள் இப்போ ஹனிமூன் போகிறோம். Feb 11 வந்து கல்யாணம் நடந்துச்சு. அப்புறம் 12, 13, 14 முடிஞ்சுட்டு இன்றைக்கி 15 வந்து ஹனிமூன் கிளம்பியிருக்கோம். எங்கே போகிறோம்னா கொச்சின் போகிறோம். சரிங்களா? கொச்சின் செலக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணதுன்னு இல்லை, லோக்கலில் போகிறதுக்கு காரணம் தோ இங்கே உட்காந்துருக்காங்களே இவங்க தான். சரிங்களா? ஆக்சுவலாக குழு மணாலி தான் அவங்க பிளான் பண்ணிச்சு. தனியாக அவ்வளோ தூரம் வந்து 2 பேர்லாம் போவேனா, அது இன்னும் 2-3 கப்பலோட சேர்ந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பக்கத்துலேயே போயிட்டு வரலான்னு சொன்னனால கொச்சின், இடுக்கி இந்த 2 பிளேஸ் கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக 6 மணிக்கே மார்னிங் கிளம்புற மாதிரி பிளான். பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 8 மணிக்கு தான் வீட்டிலேருந்து கிளம்பணும். எங்கள் வீட்டிலேருந்து தான் கிளம்பணும். நல்ல 2-3 நாள் vlog எடுக்கலான்னு பார்த்தேன். பட் எங்களுக்கு டைம் சுத்தமாக இல்லை. ஃபுல் டயர்டு. பயங்கர டயர்டு. இன்னும் சொல்ல போனால் 2 நாளுமே ஃபுல் பேக்டு. எங்களால் ரெஸ்ட்டு கூட எடுக்க முடியல. ஏன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் வீட்டுக்கு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டோம், திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம். ஸோ அப்படி ஒரு டே போயிடுச்சு. அடுத்த நாள் ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு ட்ராவல் பண்ணி வந்தோம். ஸோ எங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. இப்போயும் அடுத்த 5 நாள் ரெஸ்ட் இல்லாமல் தான் போகும். ஸோ இன்றைக்கி நாங்கள் கொச்சின் ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மணி. 4 மணி 5 மணி ஆகிடும். ஆமாம். ரீச் ஆனதுக்கப்புறம் என்னன்னு பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அங்கே ஒரு 2-3 மணிக்கெலாம் மேக்ஸிமம் ரீச் ஆகிற மாதிரி தான் பிளான் போட்டேன். பட் 2 மணி நேரம் டிலே ஆகிடுச்சு. ஸோ பிளானில் வந்து நைட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போய் ட்ரை பண்ணலான்னு வந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம். பிளேஸும் நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 1 by 1 எல்லாத்தையுமே பார்க்கலாம். போகிற வழியில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அதையும் காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இதோட முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலக்காடு தாண்டி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் நிறுத்தி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கோம். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணவே இல்லை. எங்கேயும் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு மட்டும் தான் வண்டியை நிறுத்தினோம். அதை மித்தபடி நாங்கள் ஸ்டாப் பண்ணவே இல்லை. நிப்பாட்டினதுக்கு ரீசன் வந்து காரை நிப்பாட்ட சொல்லிடுச்சு. ஆமாம். ஸோ ஃபுல்லாக ட்ராவல். காலைல 8:20க்கு எடுத்தது. இப்போ மணி 1 மணி ஆக போகுது. ஒரு 2 இடத்துல ஒரு 5 நிமிஷம் நிறுத்திருப்போம். அவ்வளோதான், ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக. அவ்வளோதான். அது மித்தபடி நம்ம நிறுத்தவே இல்லை. சுத்தமாக நிறுத்தலை. ஏன்னா சீக்கிரம் கொஞ்சம் ரீச் ஆகிடலான்னு. நாங்கள் வந்து ரூட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், பாலக்காடு, திருச்சூர் போயிட்டு அப்படியே கொச்சின் போகிற மாதிரி அந்த ரூட்டில் தான் வந்துட்டுருக்கோம். கோயம்புத்தூர் தாண்டி பாலக்காடும் தாண்டிட்டோம். சரி கொஞ்ச நேரம் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருக்கோம். ஒரு 3:30 போல் நம்ம கொச்சின் ரீச் ஆகிடுவோம். ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ரூம் செக்இன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரூம் டூர் காட்டுறோம். ஏர்பிஎன்பி தான் புக் பண்ணோம். ஆமாம், ஏர்பிஎன்பி ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு அது லொக்கேஷன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு போயிட்டு அதை ஃபுல்லாக வந்து அந்த ரூம் டூருங்கிறத விட இந்த ஹோம் டூர் வந்து உங்களுக்கு நான் காட்டிடுறேன். தென் அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த பிளேஸ் எப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணலாம். ஃபைனலாக நம்ம கொச்சின் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி ஆகிடுச்சு. நடுலையும் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம் சாப்பிட்றதுக்காக. இவங்க வந்து பரோட்டா பீஃப் கறி சாப்பிட்டாங்க. சாப்பிடல இல்லை, நான் வந்துட்டு ஈவினிங்க்கு மேலே எல்லாமே ட்ரை பண்ணேன்னா இப்போது ரெசார்ட் பார்க்க வந்துட்டோம். ஐ மீன் ரெசார்ட் இல்லை, அது ஏர்பிஎன்பி ஹோம் ஸ்டே தான். ரிவர் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்க போது, ஒரு பெரிய ரிவரை வந்து பார்த்த மாதிரி தான் வந்து இந்த ஹோம் ஸ்டே இருக்க போது. ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சூப்பராக இருந்தால் தான் புக் பண்ணேன். நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பட் நேரில் போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆமாம், ஆக்சுவலாக லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் இப்படி கீழே இறங்கி போய் தனியாக இந்த ஹோம் ஸ்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ஆற்றுக்கு பக்கத்துலேயே. அதனால இங்கே எங்கேன்னு சொல்லி விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு போயிட்டு அப்படி நான் உங்களுக்கு ரூம் டூர் காட்டுறேன். ஈவினிங் போயிட்டு நான் வந்து சாப்பிடுவேன். ஈவினிங் வந்துட்டு ஒரு 3 ரெஸ்டாரண்ட் பார்த்து வச்சுருக்கேன், நல்ல ரெஸ்டாரண்ட்டாக. ஸோ அதுதான் போய் ஃபுட் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் போயிட்டு ரூம் செக்இன் பண்ணிவிட்டு ரூம் டூர் பார்த்துட்டு அப்படி நம்ம வந்து கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், லிட்ரலாக அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். நம்ம ஹோம் ஸ்டேயோட என்ட்ரன்ஸ் அந்த சைட் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஆறு தெரியுதா? அப்படியே உள்ளே போகலாம். சீரியஸாக சொல்கிறேன் காய்ஸ், வேறு லெவல், சான்ஸே இல்லை லொக்கேஷன். ஆக்சுவலாக அந்த ஹோம் ஸ்டேயோடைய லொக்கேஷன் இங்கே பாருங்களேன் நீங்களே வியூவை. ஸோ இந்த வியூவோட நமக்கு இங்கே மேலே தெரியுது பாருங்கள், அதுதான் நம்மளுடைய ஹோம் ஸ்டே. சூப்பர்
சூப்பராக இருக்குது. அவ்வளோ அமைதியாக ப்ளசண்ட்டாக, எந்த அந்த இயற்கையோட சத்தம் மட்டும்தான் நமக்கு கேட்குது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ரொம்ப ப்ரைவசி வேணும்னு நினைக்கிறவங்க, ஒரு நேச்சரோட வந்து ஒன்றி இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹோம் ஸ்டேக்கு வரலாம். நான் அந்த மாதிரி தான் சர்ச் பண்ணி இந்த ஹோம் ஸ்டே எனக்கு கிடச்சிச்சு. ரொம்ப லொக்கேஷன் பிடிச்சதுனால நான் வந்து இதை புக் பண்ணேன், இந்த ஏர்பிஎன்பி புக் பண்ணேன். ஸோ அதோடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம அப்படியே ரூம் டூரை பார்க்கலாம். ஆல்ரெடி செக்இன் பண்ணியாச்சு. நான் அப்படியே உங்களுக்கு ரூம் டூர் காட்டுறேன். இது வந்து கொச்சினோட கொஞ்சம் அவுட்ரு தான், அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் அவுட்ரு தான் கொச்சினை விட. பட் இந்த மாதிரி ஹனிமூன் வரணும், கொஞ்சம் நேச்சரோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த ஹோம் ஸ்டே வரலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து இப்போது ரூம் டூர், அதாவது காம்பேக்டாக தான் இருக்குது, பட் வெளியே ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வெளியவே வந்து டைம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் என்ட்ரன்ஸ், நம்ம ஹோம் ஸ்டேவுடைய என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா வெளியே வராண்டா. ஹாய். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, கேரளா ஸ்டைலில். அண்ட் இதுதான் நமக்கு தெரிகிற வியூ, வேறு லெவலில். ஆமாம், இங்கே வெளியே இந்த ஒரு இடத்துக்காகவே நம்ம இந்த ஹோம் ஸ்டே புக் பண்ணலாம். வெளியே வெளியே உட்காரலானே. ஆமாம், அந்த இடத்துல பார்த்தோன்னா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இன்னும் சூப்பராக. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. இங்கே பாருங்க, அப்படியே இங்கே உட்காந்துட்டே ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கலாம். ஆமாம் குண்டு, சாப்பாடுக்கு ஒரு டைனிங் டேபிள் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. அப்படியே வியூ பார்த்துட்டே, நம்ம ரிவர் வியூ பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 சேர்ஸ், இதுவும் ஒரு சேர் போட்டிருக்காங்க. இங்கேயும் இந்த திட்டுலேயும் நீங்கள் உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ள ரூம் டூர் பார்த்தலாம். நம்ம முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இது வந்து ஹோம் ஸ்டே. ஸோ கிச்சனோடையே நமக்கு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கிச்சன். நமக்கு ஸ்டவ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து அந்த குக்கிங் யூட்டன்சில்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் மிக்ஸி அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. இது ஒரு மினி கிச்சன், சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தென் அப்படியே உள்ளே போனோன்னா இதுதான் நம்மளுடைய பெட்ரூம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு டிவி இருக்குது, கப்போர்ட்ஸ் நிறையா வச்சுருக்காங்க உங்கள் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்மளுடைய பெட். உங்களுக்கு வந்து ஏசியும் இருக்குது, ஆல்சோ ஒய்ஃபையும் வச்சுருக்காங்க, ஃபேனும் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அப்படியே அடுத்து நம்ம பாத்ரூமை பார்த்துடலாம். ஸோ இதுதான் பாத்ரூம். பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான பாத்ரூம் தான். ரூம் காம்பேக்டாக இருந்தாலும் கூட பாத்ரூம் அதுக்காக காம்பேக்டாக வைக்கல, சரிங்களா. இங்கே பார்த்திங்கன்னா சிங்க், மிரர், டாய்லெட் வச்சு தனியாக உங்களுக்கு ஷவரிங் ஏரியா, ஷவர் கியூபிக்கல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் இதில். ஸோ சின்ன பாத்ரூம் கிடையாது, நமக்கு நல்லாவே பெரிய பாத்ரூம் தான். இதுதான் நம்மளுடைய ஹோம் ஸ்டே. 3 nights இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேங்க, நான் நேராக வெளியே வந்து உட்காந்துருவேன் இந்த வியூக்காகவே. அவ்வளோ அழகாக இருக்குது வியூ. இன்னும் நைட்டாக நல்லா குளிரும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம் நைட் எப்படி இருக்குன்னு. இப்போதைக்கு கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. இல்லை அந்த லெவலுக்கு இல்லை, ஒன்றும் பெருசாக சும்மாவே இருக்கும். இல்லை எனக்கு தெரியல, அவ்வளோவா ஒன்றும் தெரியல, நல்லா தான் இருக்குது. உனக்கு இதை விட ஆறு பக்கத்தில் இருக்கனால உனக்கு ஹாட்டாக இருக்காது. ஆக்சுவலாக நம்ம எப்போவுமே ஆற்று சைடு கிராஸ் பண்ணி போகும்போது தான் நமக்கு ஜில்லுன்னு இருக்கும் பாரு, அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ ஒன்றும் எனக்கு ஹாட்டாக தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2-3 ரெஸ்டாரண்ட்டில் போய் ஃபுட் ட்ரை பண்ண போகிறோம். சீனவாலா அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது பார்த்திங்கன்னா சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கே சீ ஃபுட் பிளேட்டர் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அது போய் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். இங்கேருந்து நாங்கள் கொச்சின் போகிறதுக்கே 1 hour ஆகிடும் கிட்டத்தட்ட, பிகாஸ் டிராஃபிக் இருக்கும். இங்கேருந்து 30 kilometers. ஆமாம், வெளியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன் இருக்குது பாருங்கள், 2 ஃபேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2 ரெஸ்டாரண்ட். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஷவர்மா நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க, அங்கேயும் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. ஸோ இது 3 தான் வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். மணி பார்த்திங்கன்னா 4:30 போல் ஆகிடுச்சு. இப்போ கிளம்புனா தான் கிட்டத்தட்ட ஒரு 5:30 ஆகிடும். ஸோ எல்லாமே சாப்பிட்டு சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வரத்துக்கு, ஐ மீன் இந்த ஹோம் ஸ்டேக்கு வரத்துக்கு ஒரு 10 மணி பக்கம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நம்ம கிளம்பலாம். ஓகே, கிளம்பியாச்சு. வந்து செட்டில் ஆகிட்டோம் காரில். ராஜ் வந்து அங்கே மெயின் கேட்டை வந்து கூட்டிகிட்ருக்காங்க. கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போது சீனவாலா ரெஸ்டாரண்ட் தான் போக போகிறோம், சீ ஃபுட் பிளேட்டர் சாப்பிட்றதுக்காக. சொல்லுவா, பேக் எடுக்கணுமா? நம்ம பேக்கு, இந்த பேக், உன் பேக், என் பேக் இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீனவாலா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆகிறதுக்கே 7 மணி ஆகிடுமா. ஈவினிங் 4 o'clock கூட க்ளோஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் 7 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுது. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெலாம் கொச்சின் ரீச் ஆகிடுவோம். ஸோ பிளான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து மிலானோ ஐஸ்கிரீம் ஷாப்பில் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சீனவாலா ரெஸ்டாரண்ட் போக போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போயிடலாம். நம்ம மிலானோ ஐஸ்கிரீம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உள்ளே போய் சாப்பிடலாம். ஆக்சுவலாக இங்கே என்னெல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நார்மலாக கூகுள் ரிவ்யூஸில் பார்த்து வச்சுருக்கோம். அதனால் ஆக்சுவலாக ராஜுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஐ மீன் ஸ்வீட்டே எதுவும் அவ்வளோவா பிடிக்காது. அது இல்லாமல் கோல்டு வரும். கோல்டு அதனால தான் நீங்கள் சாப்பிட இல்லை, இருந்தாலும் உனக்கு ஸ்வீட் பிடிக்காது. ஸ்வீட் பிடிக்காது. அதான், அதனால் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது போய் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம என்ன ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூப் வந்து பெல்ஜியம் சாக்லேட்டும் இன்னொரு ஸ்கூப் வந்து நியூட்ரெல்லாவும் சொல்லியிருக்கோம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்பச்சினோ சொல்லியிருக்கா. அப்படி கோல்டு இருக்கிறனால அது வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு ராஜ் கிட்ட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஐஸ்கிரீமை சாப்பிடுவோம். பெல்ஜியம் சாக்லேட் சூப்பராக இருக்குது. நியூட்ரெல்லா சாப்பிடுவோம். இதெல்லாம் நியூட்ரெல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அப்படியா? கண்ணை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாரு. எப்படி என்ன சூப்பராக இருக்குது. எனக்கு சளி பிடிச்சிக்குது. எனக்கு கூட சளி பிடிக்க வைக்கிறதுல பிளான் போடுறா. செமையாக இருக்குல்ல? வயிறு சூப்பராக இருக்கு. அதான் நியூட்ரெல்லா நல்லா இருக்கு. பிடிக்காதுன்னு தின்னுட்டே இருக்காம. ராஜ்க்கு கேப்பச்சினோ வந்துருச்சு. ஆக்சுவலாக நல்லா பெரிய கப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜ் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அப்படி சுகர் போட்டுக்கோ. சுகர் எதுவும் போடாம இருக்கு. போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே குடிச்சு பாரு கொஞ்சம். சுகர் எதுவும் ஆட் பண்ணல. சுகர் தான் இல்லை, போடல. அவ்வளோ நேரம் என்னால் பிடிக்கிற. நல்லா ஒரு கலக்கு நல்லா க்ரீமியாக இருக்குது பார்க்கவே. சுகராக இருக்குல்ல? நல்ல பெரிய கப்பில் கொடுத்துருக்காங்க. என்ன சின்னதெல்லாம் இல்லை, நல்லாவே பெரிய கப். இன்னும் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கலாம். ஓகேவா? நான் யூஸ்வலாக கேப்பச்சினோ அதெல்லாம் குடிக்க மாட்டேன். அதனால் ஐஸ்கிரீம் வாங்கினேன். பட் ஐஸ்கிரீம்காக நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாம். டெஃபினட்டாக வரலாம். வந்தீங்கன்னா இந்த பெல்ஜியம் சாக்லேட் அதுவும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நியூட்ரெல்லாவும் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் கப் வாங்கினேன், ஸ்மால் கப். இது இல்லாமல் நீங்கள் ரெகுலர், லார்ஜ், அதுக்கப்புறம் கோன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வேஃபிள்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இங்கே. அண்ட் பில்லு வந்துருச்சு. நான் உங்களுக்கு பில் எவ்வளோ அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய பில். பார்த்துக்கோங்க. ஸ்மால் கப் வாங்கினேன் நான் ஒரு குவான்டிட்டி. ஆக்சுவலாக இந்த ஸ்மால் கப்லேயே வந்து நம்ம 2 ஃப்ளேவர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்று. தென் அதுக்கப்புறம் கேப்பச்சினோ. சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு பில் அமௌண்ட் 270 தான். ஓகே, அஃபோர்டபுள் தான். ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. சொல்லுங்கள் சார். இது காஸ்ட்லி தான். காஸ்ட்லிலாம் இல்லை. இது காஸ்ட்லின்னு தெரியுமா? ஒரு காஃபியே 300 400 சொல்லுவாங்க. அதுதான் காஸ்ட்லி. இது வந்து அஃபோர்டபுள் தான். என்ன கேட்டால் அது பெரிய கப்பில் கொடுத்தாங்க. ஆல்சோ ஐஸ்கிரீமும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டி, பயங்கர குவாலிட்டியாக இருந்தது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அது நீ சுகர் கம்மியாக ஆட் பண்ணி சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும். சில பேர் இல்லை, கண்டிப்பாக நல்லா இருந்தது. நான் டேஸ்ட் பண்ணேன், எனக்கு பிடிச்சிச்சு. கொஞ்சம் சுகர் எக்ஸ்ட்ரா போட்டால் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒவ்வொருத்தங்க டேஸ்ட் மாறும்ல. நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சீனவாலா ரெஸ்டாரண்ட் தான் போக போகிறோம். சீ ஃபுட் பிளேட்டர் சாப்பிட்றதுக்காக. இங்கேருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வருது மிலானோலேருந்து. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1/2 an hour ஆகும்னு போட்டிருக்கு டிராஃபிக் இருக்கிறனால. ஸோ இப்போ டைம் என்ன, 7 போகுது. 7:30 ரீச் ஆகிடலாம். அப்புறம் போய் ஆர்டர் கொடுத்து சாப்பிட்டுட்டு மேக்ஸிமம் இன்றைக்கி டைம் இருந்தால் நம்ம அடுத்து ஷவர்மா வாங்கலாம். இல்லை வந்துட்டு இதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ டைம் பொறுத்து தான் அப்படியே நம்ம போவோம். ஸோ சீனவாலா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. பின்னாடி பாருங்கள், அது வந்து பார்க்கிங் ஏரியா.
அதுக்கு உண்டான போர்டு தான் அங்கே கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, பார்க்கிங் நல்ல பெரிய பார்க்கிங் ஏரியா. நீங்க வந்து நல்லா தாராளமா ஒரு எத்தனை கார் கொண்டு நிறுத்தலாம், நிறைய கார் நிறுத்தலாம். பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்கு. பட் ஃப்ரீயா தான் இருக்கு. நாங்க இப்ப 7:20க்கு வந்திருக்கோம். 7 மணிக்கு தான் ஓப்பனு. ஸோ இப்போதான் நாங்க வரும்போது இன்னும் ஒரு 2 கார் வந்து பார்க் பண்றாங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 8-8:30க்கு மேல கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்டே போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபுட் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பிடலாம். ஏன்னா நம்ம இருக்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட 1.5 hours ஆகும். ஆமா, போறதுக்கு திரும்ப வீட்டுக்கு ஐ மீன் ஹோம் ஸ்டேக்கு போறதுக்கு. ஸோ அப்படியே நம்ம கிளம்பலாம், உள்ள போகலாம். சரிங்களா? ஆக்சுவலா சீனவலா ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டுக்கு தான் ஃபேமஸ். சரிங்களா? ஸோ அதனால தான் இங்கே சீ ஃபுட் ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்கோம். பிளேட்டரே வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். எல்லா சீ ஃபுட்டும் ட்ரை பண்ண மாதிரி இருக்கும்னு. ராஜுக்கு வந்து சீ ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும், அதான் ட்ரை பண்ணலான்னு. இதோ இருக்குது பாருங்கள் சீ ஃபுட் பிளேட்டை. ஆக்சுவலாக 2550. நமக்கு வந்து தவா கிரில்டு ஃபிஷ், கறிவேப்பிலை ஃபிஷ் ஃபிங்கர், கூந்தல் உலர்த்தியது, செம்மீன் கிழி, கொழுவாப்பீரா, இது என்னன்னு தெரியல, ஜண்டு பொரிச்சது சம்திங். வாட்ஸ் திஸ் நண்டு. ஓகே ஓகே ஓகே. ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம கிளாஸாக இருக்குங்க. பயங்கர என்ன சொல்கிறது, ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் தான். சரிங்களா? ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் தான். அண்டு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக தான் இருக்குது. சரிங்களா? சீ ஃபுட் பிளேட்டரே பார்த்தீங்கன்னா 2550. பட் அந்த ஒரு என்வாயர்மெண்ட்டுக்கு தான் அந்த அமௌண்ட்டு. ப்ளஸ் அவங்க வந்து அந்த லெவலுக்கு நமக்கு செஞ்சும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் தெரியும் எந்த லெவலுக்கு இருக்குன்னு. அதில் வந்து அந்த செம்மீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கூந்தல் அப்படிலாம் இருக்குது. செம்மீன்னா ஐ திங்க் ப்ரான், அதுக்கப்புறம் கூந்தல்னால் வந்துட்டு ஸ்குவிட்டு, அது இல்லாமல் கிராப் இருக்குது, ஃபிஷ் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தால் வந்து நமக்கு சீ ஃபுட் பிளேட்டரில் வரும். எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருக்குது. சீரியஸாக இந்த ஆம்பியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஆல்சோ பார்த்திங்கன்னா வந்தோடனே நமக்கு வந்து அழகாக உள்ளே வந்தோடனே உங்களுக்கு வந்து சோஃபா வேணுமா, சேர் வேணுமா, எந்த கார்னரில் வேணுமா, அந்த மாதிரிலாம் கேட்டு அவங்களே வந்துட்டு அழகாக கொண்டு வந்து நம்மளை உட்கார வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்தோடனே நமக்கு வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. ஸோ சூப்பராக வந்து கவனிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து அவங்க அவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுட்டே டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒருத்தன் தான் நான் சொல்வேன். ஸோ வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உனக்கு பிடிச்சிருக்கா குண்டோ? சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அப்புறம் அங்கே போய் பார்த்தேன் நான் ரெஸ்ட் போகும்போது எல்லா ஃபிஷ்ஷும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நண்டு எல்லாமே உசுரோட இருக்குது, அப்படியே ஓடிட்டு இருக்குது, காலில் கட்டி வச்சுருக்காங்க. ஓ, ஸோ ஆமாம், இங்கே வந்து நான் கேள்விப்பட்டேன் நம்மளே வந்து சீ ஃபுட் வேணும்னா அது எந்த இது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை குக் பண்ணி தர சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதுவும் வந்து நான் படித்தேன். ஸோ நீங்கள் வந்தீங்க, உங்களால் வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, என்னால் செலவு பண்ண முடியும்னா கண்டிப்பாக அதை விசிட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். அந்த ஃபுட்டு டேஸ்ட்டும் உங்களுக்கு பார்த்துட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டில் நமக்கு ஜிபே பண்ணுறதுக்கு அழகாக QR கோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அமௌண்ட் வந்து இதிலே டேரெக்டாக ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் இந்த சைடில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெனு, டீட்டெயில்டு மெனு வரும். அது இல்லாமல் இங்கே சில மெனுவில் இருக்கிற முக்கியமான ஐட்டம் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கூட அழகாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. நம்ம சீ ஃபுட் பிளேட்டர் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பயங்கர கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே டெம்ப்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் இருக்குது, இது ப்ரான்ஸுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிஷ் ஃப்ரை. அண்ட் இது பார்த்திங்கன்னா இது என்ன குண்டு, கிராப். அப்படியே நம்ம எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 2 பரோட்டா அண்ட் ஃபிஷ் கறி வந்து ஆர்டர் பண்ணிடலாம். ஃபிஷ் கறி எல்லாமே அதில் இன்க்ளூடட். ப்ரெட்டு வந்து நம்ம ஒன்று பரோட்டா ஆர்டர் பண்ணலாம், இல்லை ரைஸ் ஆர்டர் பண்ணலாம். நம்ம வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். சப்பாத்தியும் இருந்தது. என்ன குண்டு, எப்படி இருக்கே? சாப்பிடும் போல சரி, ஓகே, சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் ட்ரை பண்ணலாம். செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரான். மீ மாதிரி இருக்கு.
ப்ரான்ஸ் சீரியஸாக பயங்கர சாஃப்டாக அப்படியா? செம்ம சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கு? சாஃப்டாக தான் நான் ப்ரான் சாப்பிட்டதில்லை சீரியஸ்லி. ப்ரான் வந்து கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி தானே நம்ம சாப்பிட்டோம். ஆமாம், இந்த இதுதான் ப்ரான். நீ ஏதோ 2 டிஷ்ஷஸ் சாப்பிட்டு சொல்லு. ஃபிஷ் ஃபிங்கர் சாப்பிட்டு. ஏய், இது என்ன ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்டாலே. மைனஸ் கூட வச்சு சாப்பிட்டு வருமா? வாவ், எல்லாமே சூப்பராக இருக்கு. அப்படியே சாஃப்டாக இருக்கு. ஃபிஷ்லேயும் சூப்பராக இருக்கு. நம்ம கிரில் சிக்கன் சாப்பிடுவோம்ல, அதே இதில் ஃபிஷ்ஷை போட்டு அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. இது ட்ரை பண்ண நெத்திலி மீன் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு. ஆமாம், இது வந்து கருவாடு இருக்குல்ல, கருவாடை வந்து ஃப்ரை பண்ண அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் பற்றிய தேங்காய் இருக்குது. ஆமாம், அந்த கோகோனட்டோடைய ஃப்ளேவர் எல்லாத்துக்குமே தெரியுது. கேரளானாலே கோகோனட் தான். ஃபிஷ் ஃபிங்கர் சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து பெரிய சீ ஃபுட் லவர் கிடையாது. எனக்கு சீ ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ரான்ஸ் ரொம்ப சாப்பிடுவேன். அதை விட்டு ஸ்குவிட்டு நல்லா இருந்தால் மட்டும் தான் சாப்பிடுவேன். மற்றபடி நான் அவ்வளோ சீ ஃபுட் சாப்பிட்ற ஆள் கிடையாது. சிக்கன் தான் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே, நான் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. பட் எல்லா சீ ஃபுட்டுமே நல்லாயிருக்கும். பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக பிடிக்கும். இதில் வந்து நாங்கள் வந்து ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணி ஹனிமூனுக்காக வந்த பிளேசஸ் தான் இது எல்லாமே. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பெஸ்ட்டாக தான் சர்ச் பண்ணி போயிட்டுருக்கேன் ஒவ்வொரு இடமா. உங்களுக்கு ஒரு அமௌண்ட் மேட்டர்லாம் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா இது வந்து அமௌண்ட் ஆப்வியஸாக காஸ்ட்லி தான். சீ ஃபுட் நம்மளுக்கு காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக சாப்பிட்டவங்க வந்து மீட் பண்ணுறேன். நான் பயங்கர பசியாக இருப்பேன். நான் காலையில் சாப்பிடவே இல்லை இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் சாப்பிட்டு வரோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் பரோட்டா இன்னும் ட்ரை பண்ணல, பட் அது அடுத்தது தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சீ ஃபுட் பிளேட்டரில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலான்ட்டு நண்டு வந்து ராஜ் ட்ரை பண்ண போகிறாங்க. ஆஹா, எனக்கு நண்டு அவ்வளோவா பிடிக்காது. அதனால ராஜே ட்ரை பண்ணிட்டோம். எப்படி கிறிஸ்பியா எப்படி இதெல்லாம் குக் பண்ணுறாங்க அப்படி? அதுக்கு தான்ப்பா அவ்வளோ காசு. ஆக்சுவலாக நாங்கள் நிறையா சாப்பிட்டுமே நிறைய பேலன்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு 3 பேர் வரைக்குமாச்சும் சாப்பிட்லாம் தான் நினைக்கிறேன் நான். இல்லை நாங்கள் கம்மியாக சாப்பிட்றோமான்னு தெரியல. பட் நிறையா தான் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து லிமிட்டடாக சாப்பிட்றாலாம். 3 பேர் வரைக்குமே இந்த சீ ஃபுட் பிளேட்டர் வந்து பத்தும் எல்லாருக்குமே. நம்மளுடைய பில் வந்துருச்சு. ஸோ பார்த்துக்கோங்க. சீ ஃபுட் பிளேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2550 அண்ட் லைம் சோடா ஆர்டர் பண்ணோம் 2. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா 90 rupees and 180 rupees. சரிங்களா? ஸோ ஓவரால் பில் வந்து நமக்கு 2867 rupees வந்திருக்கு. ஓகே, எப்படி கொண்டு இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன வயிறு பசியோடு போனீங்கன்னா இன்னும் நல்லா சாப்பிட்லாம். பட் நாங்கள் வந்து மதியமே கொஞ்சம் ஒரு பரோட்டா வித் பீஃப் கறி வந்து நல்லா சாப்பிட்டேன். நான் மேடம் சாப்பிடவே இல்லை. இல்லை, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்ல. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே சாப்பிட்றது. அப்புறம் ட்ராவல், ஃபுல் டே ட்ராவல். 2 பேர் நீங்கள் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக பத்தும். இல்லைன்னா 3 பேர் வரைக்குமே சாப்பிடலாம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஆமாம், எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த லெவலுக்கு இருந்துச்சு. எனக்கு ப்ரான் இங்கே சாப்பிட்டோமே சத்தியமாக சாப்பிடலைங்க. அவ்வளோ சாஃப்டா இருக்கு. அப்படியே என்ன சொல்றது, நம்ம மாவு மாதிரி இருந்துச்சு. பத்தியா? ஆமாம். அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக சீ ஃபுட் பிளேட்டர் வந்து சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து லெஃப்ட் தானே ப்ரான் பிடிக்கும் கொண்டு போட்டுக்கோ. ஓகே, ஆமாம், அட்ரஸ் போட்டுரு. ரீசன்ட் சர்ச்சில் போய் நம்ம இதை போட்டுடு. இல்லை இது தானே போகணும். ஒரே நிமிஷம், நான் அது அட்ரஸ் உனக்கு அதில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு சீ ஃபுட் பிளேட்டர் வேணாம், அவ்வளோ என்னால் அமௌண்ட் செலவு பண்ண முடியும்னா ஸ்பெசிஃபிக்காக நான் ப்ரான் ட்ரை பண்ணணும், இல்லை வந்து ஸ்குவிட் ட்ரை பண்ணலாம், நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லைன்னா வந்துட்டு நீங்களே ஃப்ரெஷ்ஷாக, நான் அங்கே ஃபிஷ் வச்சுருந்தாங்க, நான் போய் ஷூட் பண்ணலாம் வேணாலும் தெரியல அப்படிங்கிறனால நான் போய் ஷூட் பண்ணல. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அதையும் நீங்கள் வந்துட்டு வேணுங்கிறத செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அது கிரில் பண்ணி தருவாங்க. நீங்கள் அதுவுமே ட்ரை பண்ணலாம். நாங்கள் இங்கே சீ ஃபுட் பிளேட்டர் நிறைய பேர் சொன்னனால நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். பட் ஒர்த்து தாங்க, நல்லா தான் இருந்தது. காஸ்ட்லி தான். அது வந்து இந்த ஆம்பியன்ஸ்க்கு அந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்ததுங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை அப்படி கவனிச்சாங்க. ஸோ இதுக்கெலாம் தான் வந்து அவ்வளோ அமௌண்ட் அவங்க வாங்குறாங்க. அந்த ஆம்பியன்ஸ், அந்த சர்வீஸ், அந்த ஃபுட்டு, இது எல்லாமே சேர்த்து தான் வந்து அந்த அமௌண்ட்டு. பட் ஒர்த்து தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பர்சனலாக. நீங்கள் வந்தீங்கனாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம ஷவர்மாவோடைய பிளான் வந்து கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கேயே எங்களுக்கு இது வர தொண்டை வர இருக்குது சாப்பிட்டது. ஸோ அதனால் இப்போ வந்து நாங்கள் எதுவும் சாப்பிட போகிறதில்ல. நேராக வந்து நம்ம ஹோம் ஸ்டேக்கு தான் போக போகிறோம். ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சிடலாமா? இல்லை வேணாம், நான் உங்களுக்கு ஹோம் ஸ்டேல போய் முடிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இடையில எந்த பிளான் வரும்னு தெரியும். ஆமாம், அது என்னவோ கரெக்ட் தான். அதனால
உங்களுக்கு ஹோம் ஸ்டே போயிட்டு லாஸ்ட்டாக பேசிடுறேன். ஓகே, ஸோ ஃபைனலாக நாங்கள் ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம தூக்கம் வர வழியில் நான் வந்து பயங்கரமாக தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லி தூங்கிட்டேன். ராஜ் தான் பாவம் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. ட்ராவலுங்கிறத விட அவங்க தான் பயங்கர டயர்டாக இருப்பாங்க. ஏன்னா நான் கூட நடுவில் கொஞ்சம் தூங்கினேன். அவங்க வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ இதோட வந்து இந்த vlog-ஐ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேருமே பயங்கர டயர்ட். நாளைக்கு வேறு வந்து ஃபுல் பேக்டாக வந்து பிளான் இருக்குது. மார்னிங் எழுந்திரிச்சு மார்னிங் ஒரு 11 o'clock தான் இங்கேருந்து கிளம்புற மாதிரி பிளானு. பட் இப்போ பார்த்திங்கன்னா டைம் கிட்டத்தட்ட 11க்கு மேலே ஆகிடுச்சு. நாங்கள் இங்கே வரத்துக்கே பார்த்திங்கன்னா 10:15 10:20 ஆகிடுச்சு. நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ ஒரு 11 மணி போல் ஆகிடுச்சு. ஸோ இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து அடுத்த டே 2ஓட vlog நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.